உங்க பேர் சொல்லுங்க. லிங்கேஷ். லிங்கேஷ். தமிழ்ல மொத்தம் எத்தனை எழுத்து இருக்கு? சத்தமா சொல்லுங்க ப்ரோ. ஆன்சர் தெரியாது சார் எனக்கு. ஆன்சர் தெரியாதா? தமிழ் மாசம் எத்தனை? 12. 12ஆ? லைனா சொல்லுங்க பாப்போம். தெரியாது சார். சார் அதுல இருக்கிறது எதுவுமே எனக்கு தெரியாது. ஸோ இதுல இந்த லிஸ்ட்ல இருக்கிற எந்த கேள்விக்கும் உனக்கு பதில் தெரியாது. ஆனா நீ தான் கேள்வி கேட்க போற எல்லார்ட்டையும். இவர் தாங்க நம்ம விஜய் லிங்கேஷ். இந்தா ஆரம்பி. டேய் வாங்கடா. டேய் வாடா. ஏறி வாயா ஏறி வாயா ஏறி வாயா. ஸோ இப்போ வரவர் தான் நம்ம ஏஎம் கனெக்டோட ஸ்ட்ராட்டஜிக் டெவலப்பர். உங்க பேரு? விக்னேஷ். சரிங்க, இன்னைக்கு எதுக்கு இந்த காஸ்டியூம் தெரிஞ்சுக்கலாமா? பொங்கல் செலிப்ரேஷன். என்ன பண்ணுவீங்க அப்படி பொங்கல் செலிப்ரேஷன்? பொங்கல் கொண்டாடுவோம், என்ன பண்றது. தமிழ் மாதம் எத்தனைன்னு அப்படியே லைனா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். தமிழ் மதம் தெரியாதுங்க எனக்கு. தெரியாதுங்களா? தெரியாது. இப்பதான் பாரம்பரியம்லாம் சொன்னீங்க, தமிழ் மாதம் தெரியாது. கலாச்சாரம் எல்லாமே பண்றது. சரி, என்ன கலாச்சாரம் தெரியும் உங்களுக்கு? வாங்க ராகவேந்திரன். நீங்க ஏன் வேட்டி போடல இன்னைக்கு? மறந்துட்டீங்களா? ட்ரெயின்ல வர பறந்துருச்சுன்னா. ட்ரெயின்ல வரும் பறந்துருச்சுனாவா? ப்ரோ எல்லாரும் இங்கதான் நிக்கிறாங்க வந்து. ஹாய். ஃபஸ்ட்டு பொங்கல் செஞ்சுருவோம். செஞ்சுட்டு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி சாப்பிட்டு கொஞ்சம் ஃபன் கேம்ஸ் விளாண்டுட்டு. இப்போ கோலம் அதெல்லாம் போட்டிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? போட்டு. எதுக்காக அது வீட்டு முன்னாடி போடுறாங்க? அதுவும் பொங்கல் செலிப்ரேஷன் இது மாதிரி நல்ல நாள் வந்ததுன்னா பெருசாக டிசைனாக ரங்கோலி எல்லாம் போடுவாங்க. எதுக்கு அது போடுறாங்க? வந்துட்டு பழைய காலத்துல அரிசி மாவுல கோலம் போடுவாங்க. ஏன் அதை சொல்றாங்கன்னா எறும்பு சாப்பிட்றது, அது அவங்களுக்கு உணவு அடிக்கிறதுக்காக அது போடுவாங்க. கோலம் கலர் கலரா ஏன் வந்து பொங்கல் திருநாள் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைம்ல போடுறாங்கன்னா, ஒரு ரிலேஷன்ஸ் ஆகட்டும், அவங்களெல்லாம் வீட்டுக்கு ஒரு கலர்ஃபுல்லாக வந்துட்டு வார்ம் வெல்கம் பண்ணுறதுக்கு. வெல்கம் பண்ணுவீங்க? பண்ணுவேன். ஆன்சர் எப்போ கிடைக்கும்? இது எதனால போடுறாங்க? இது யாராவது கேள்வி கேட்காத, எனக்கு எதுவுமே தெரியாது. அதுவும் தமிழ் சம்பந்தமா கேட்குற உனக்கு வேணும். என்கிட்ட ஆஃபீஸில் வந்தோடனே என்னடா நான் மட்டும் வேட்டி கட்டு வந்திருக்கேன், நீ ஜீன் போட்டு வந்திருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டாரு. ஸோ அதனால தமிழ் பாரம்பரியத்தில் ரொம்ப தீவிரமாக இருக்கிற நண்பர் விஜய் கிட்ட ஒரு சூப்பரான ஒரு கொஸ்டின். சீவக சிந்தாமணி எழுதுனது யாரு? தெரியல. தமிழ் பண்பாடு மேல ஒரு பற்றெல்லாம் இருக்குல்ல உங்களுக்கு? ஆமாம். சூப்பருங்க. மொத்தம் தமிழ் எழுத்து எத்தனைங்க? ஐயோ அதையப்பா கேக்குற. ஏபிசிடியா இல்லை? ஐம்பெரும் காப்பியங்கள் என்ன? சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, குண்டலகேசி, வளையாபதி. பரவாயில்லையே, நல்லா தெரிஞ்சிருக்கு. தமிழ் மேல ரொம்ப ரொம்ப பற்று அதிகமோ? லைட்டாவா? அப்போ ரொம்ப அதிகமாலாம் கிடையாது, ஏன்னா அதிகமாக கேட்டால் கேள்வி கேட்டோன்னு பயமோ? சிலப்பதிகாரம் யார் எழுதுனா? சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரம் எழுதுனது இல்லை, மறந்துட்டேன். இளங்கோவடிகள். இளங்கோவடிகள் யார் சொன்னா? இப்போ அதை என் மைண்டில் எனக்குள்ள நானே கேட்டுக்கிட்டேன். நீங்கள் எத்தனை வருஷமா தமிழ்நாட்டில் இருக்கீங்க? பிறந்ததுலேருந்து இருக்கேன். பிறந்ததே தமிழில் தான் இருக்கீங்களா? படித்ததெல்லாம் வந்து எல்லா ஸ்கூல் இங்கே தான் படிச்சிருக்கீங்க ஃபுல்லாக? உங்கள் நீங்கள் பழகின ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தமிழர்கள் தான்? ஆமாம். நிறைய பேர். சரி, ஓகே. தமிழ் பிடிக்குமா? பிடிக்கும். பிடிக்கும். உங்களோட மதர் டங்கு? நான் மதர் டங் ஹிந்தி. தமிழில் மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் இருக்குன்னு தெரியுமா? தெரியாது. திருக்குறள் எழுதினது திருவள்ளுவர். எத்தனை காப்பியங்கள் இருக்குது தமிழில்? காப்பியங்களா? தமிழ் பாரம்பரியத்தில் வர விளையாட்டுகள்? ஜல்லிக்கட்டு, சிலம்பம், உரியடி, கபடி, நொண்டி. இதில் எத்தனை விளையாட தெரியும் உங்களுக்கு? எதுவுமே தெரியாது. எதுவுமே விளையாட தெரியாது. மணிமேகலை எழுந்து யாரு? மணிமேகலை யாரு? தமிழ்ல அப்படியே கண்டினியூஸா ஒரு 2 நிமிஷம் ஃபுல்லா தமிழ்ல பேசுங்க பாப்போம். ஒரு 10 திருக்குறள் சொல்லிடுங்க, முடிஞ்சிச்சு. திருக்குறள்லாம் சொல்லக்கூடாது, ஏதாவது ஒரு டைலாக்கோ எதுவோ, ஆனால் வந்து தமிழ்ல 2 நிமிஷம் கண்டினியூஸா பேசணும். ஆமா, உங்க மனசுல வர்றதை பேசணும். பாரி, வேல்பாரி. பாரியை பற்றி சொல்லணும்னா, பாரி வந்து ஒரு குறுநில தலைவன், குழு தலைவன். அவர் மன்னன் எல்லாரும் தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க. மன்னன் கிடையாது, அவர் ஒரு மன்னராக இருந்து ஆட்சி பண்ணலை. பாரியுடைய அந்த பகுதியை வந்து அப்படி சொல்லவும் முடியாது, இது பாரியுடைய ஆட்சி கீழே வருது, இந்த நிலப்பரப்பு தான், குறிப்பிட்ட நிலப்பரப்பு தான் பாரியுடைய ஆட்சி கீழே இருக்குது அப்படிங்கிறது. அது பின்னாட்களில் எழுதினவங்க, வரலாறாக எழுதினவங்களும் சரி, புனைவாக எழுதினவங்களும் சரி, அவங்க வந்து அதை குறிப்பிடுறதுக்காக அந்த மலைப்பகுதியை, ஒரு 8 மலைகள் சேர்ந்த ஒரு பகுதியை வந்து பாரியுடைய ஆட்சி கீழே இருக்கிற நிலப்பரப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது அப்படி இல்லை. அந்த பகுதியில் இருந்த வாழ்ந்த ஆதிவாசிகள் இல்லை மலைவாசிகள்
அவங்க வந்து பாரியை வந்து தலைவனாக ஏற்றுக்கிட்டு அவருடைய வழிகாட்டுதல் படி வாழ்ந்துட்டு வந்திருந்தாங்க. அவங்களுக்கு பாரி ஒரு நல்ல அரணாவும் இருந்தார். ஸோ எதிர்நாட்டு படைகள், அதாவது மலைக்கு கீழே இருக்கக்கூடிய சேர சோழ பாண்டிய இந்த நாடுகள்ல இருந்து வர்ற ஆபத்துகளை தவிர்க்கணும் தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாரி வந்து அவங்க அந்த குழுவுக்கு அந்த மக்களுக்கு ஒரு தலைவனாக இருந்து அவங்கள வழி நடத்தினார். ஸோ அப்படி பார்த்தோன்னா அவர் ஒரு குழு தலைவன் தான். தோன்ற வார்த்தை இங்கிலீஷ்ல வந்து இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நான் இவர்கிட்ட தமிழ்ல விளையாட முடியாது, அவர் எல்லாத்தையும் புட்டு வச்சிருவாரு. இங்க காமெடி பண்றதுக்கு எதுவும் கிடையாது. எனக்கு கேள்விகள் கேட்க மட்டும்தான் தெரியும். இல்ல உங்ககிட்ட நான் கேள்வி கேட்க எனக்கு பயமா இருக்கு. ஏதாவது எல்லாத்துக்கும் பதில் சொல்லிடுவீங்க. தெரியாது. தமிழ் மாதங்கள் கேளு. தமிழ் மாதங்கள் 12. தமிழ் மாதங்கள் 12 என்னென்னது? தை ஃபுல்லால எனக்கு தெரியாது. தை, ஐப்பசி, கார்த்திகை, ஆவணி, ஆடி, ஆவணி, புரட்டாசி. சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய மாதங்கள் இருக்கு. நிறைய மாதங்கள் இருக்கு. ஆனா மொத்தம் 12 தானே? மொத்தம் 12 தான். தமிழ் திருநாள் அப்படின்றது வந்து நம்ம எப்பவுமே ஸ்கூலில் படிச்சு ஸ்கூலில் வந்து நம்மளுக்கு படித்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணின்னு ஆரம்பித்து வந்துருச்சு. ஆனால் இப்போ திடீர்னு வந்து நம்ம கலைஞர் ஐயா இருக்கும்போது என்ன பண்ணாங்க அப்படின்னா தை திருநாள் தான் நம்ம தமிழோட புத்தாண்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ ஏன் இன்னும் பாடப்புத்தகத்தை அதை மாற்றாம வச்சிருக்காங்க? தை தான் புத்தாண்டு அப்படின்றப்போ ஏன் அதை தொடக்கமாக அதை வச்சு ஆரம்பிக்கூடாது? தை, மாசி, பங்குனி ஆரம்பிக்கூடாது? உழவர்கள் எதை தொடங்குறாங்களோ, விவசாயி எதை முதல் இதுவாக நினைக்கிறானோ அதுதான் வந்து ஒரு வருட துவக்கமாக இருக்கும். ஏன்னா போகி முடிச்சுட்டு எல்லாம் க்ளீனப் பண்ணி ஒரு ஃப்ரெஷ்ஷாக அதை பேஸ் பண்ணி அப்படி சொல்கிறாங்க. ஆனால் நிறைய மாற்று கருத்து இருக்குது. சித்திரை ஒன்றா தை ஒன்றா புத்தாண்டு அப்படிங்கிறது அது அரசியல் ரீதியாக 2 வேறுபாடு இருக்குது. ஆனால் நமக்கு எதுவாக இருந்தாலும் சந்தோஷம். தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசின்னு ஆரம்பிக்க வேண்டாமா? வெறும் சித்திரை வைகாசிலேருந்து அப்படி ஆரம்பிச்சுட்டு போயிடலாமா? இல்லை, தைங்கிறது திராவிடத்தில் சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, நான் நினைக்கிறது இல்லைங்க. இன்னும் பாடப்புத்தகத்தில் மாற்றாம இருக்கேன், அதெல்லாம் கேட்குறேங்க. மாற்ற சொல்லுவோம். ப்ரொபோசல் வச்சிருவோம். 50 காப்பியங்கள்னு சொல்றாங்கல்ல, இந்த 50 காப்பியங்கள் எத்தனை, எதை யார் யார் எழுதுனது, இதை பத்தின ஒரு தெளிவு இன்னைக்கு மக்கள்கிட்ட யாருமே இல்லை. அப்படியா? 50 காப்பியங்கள்னா 50ன்னு சொன்னோடனே 5 இருக்குன்னு அதே சொல்லியிருக்கு. சிலப்பதிகாரம், மணிமேகலை, குண்டலகேசி, வளையாபதி, சீவக சிந்தாமணி. இது எழுதுனது வந்து சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் எழுதியிருக்கார். அதுக்கப்புறம் மணிமேகலை, குண்டலகேசி, வளையாபதி, சீவக சிந்தாமணி யாருங்கிறது இப்போ நினைவில் இல்லை. நீங்க சொல்லுங்களேன், அப்படியே தெரியும். எனக்கும் தெரியாது, அதனால உங்ககிட்ட கேட்குறேன். நீங்க தமிழ்ல ரொம்ப சூப்பரா பேசுவீங்க. ஸோ அதனால வந்து மற்ற யார்ட்டையும் கேட்காத ஒரே ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்க போறேன். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்ல வந்து வட்ட எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம யூஸ் பண்றது எல்லாமே வட்ட எழுத்துக்கள் தான். அதாவது காங்கா, சான்யா அப்படின்னு எழுதுறது வந்து வட்ட எழுத்துக்கள் தான் சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி தமிழ் எழுதிட்டு இருந்தாங்கல்ல, இப்போ இது வந்து இந்த வட்ட எழுத்துக்கள் தொடங்கியே பார்த்தீங்கன்னா ஒரு 250 ஆண்டுகள் 300 ஆண்டுகளாக தான் வந்து இது யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த வட்ட எழுத்துக்கள் பழக்கத்துக்கு வரத்துக்கு முன்னாடி இந்த தமிழ் வந்து வேற எந்த வடிவங்கள்லாம் இருந்தது, அதை பத்தி ஏதாவது ஒரு ஐடியா? பழையன கழிதலும் புதியன புகுதலும் தான் ஒரு மொழியினுடைய வளர்ச்சி. இன்னைக்கு நம்ம நை போடுறோம்ல, அப்போ இப்படி சொல்லிச்சு போடுவாங்க. நிறைய எழுத்து நெய்யா நை 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 லை மை எல்லாமே அந்த காலத்துல எழுத்து வடிவம்லாம் மாறிச்சு. அதனுடைய எழுத்து திருத்தத்தை வந்து பெரியார் கொண்டு வந்ததாக ஒரு வரலாறு சொல்லு. ஆமா, இந்த மாதிரி நிறைய திருத்தங்கள். அப்போ இன்னைக்கு கல்வெட்டுல இருக்கிற மொழி வேற, இன்னைக்கு பாடப்புத்தகத்துல இருக்கிற மொழி வேற, பேச்சு வழக்கு இருக்கிற மொழி வேற, எழுத்து வடிவத்தில் இருக்கிற மொழி வேற. இப்படி பல வகையா இருக்கும்போது கடைசியா இன்னைக்கு உள்ள சமூகம் விளங்குற மாதிரியான ஒரு தன்மையில ஒரு மொழி உருவாகணுங்கிறதுனால ஒரு கட்டம் ஏற்படுது. அப்போ ஒரு மொழி கடைசிவிக்க நிக்கணும், அது தொடர்ச்சியா வரணும் அப்படின்னா அதுல மாறுதல்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கணும், புதுமையை புகுத்திக்கிட்டே இருக்கணும். ஆனா அதனுடைய சாரம்சம் எந்த விதத்திலையும் குறைஞ்சிடக்கூடாது. அந்த அடிப்படையில தமிழ் காலத்துக்கு தகுந்த மாதிரி உள்வாங்கிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கட்டமைச்சுக்கிட்டு அது செயல்பட்டுக்கிட்டே போயிட்டு இருக்கு. இனி உள்ள புத்தக திருவிழாவில் கூட நிறைய புத்தகங்கள் வந்து பழைய வடிவங்கள்ல நிறைய பேர் புதுசா எழுதிய வெளியே வருது. பழைய எழுத்துக்கள் இருந்து பல பேருக்கு படிக்க முடியாத ஒரு நிலையில் இருக்குல்ல, அதை புது வடிவத்துல இன்னைக்குள்ள எழுத்துல உருவாக்கி கூட நிறைய கொடுக்குறாங்க. நீங்க கேட்குற திருக்குறளா இருக்கட்டும், மற்ற சில நீதி நூட்களா இருக்கட்டும், எல்லாமே அந்த வடிவங்கள்ல உருவாகுது. இப்போ இந்த மாதிரி வந்து வட்ட எழுத்துக்களா மாறிடுச்சு. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இந்த தமிழே வந்து நிறைய பேர் படிக்க மாட்டேங்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ கல்வெட்டுல காலத்துல தமிழ் எழுதியிருப்பாங்கல்ல, அந்த ஒரு வடிவங்கள்லாம் இருந்திருக்கும்ல, அதை இந்த காலத்துக்கான தமிழ் மொழியா மாற்றும் போது அதோட அர்த்தங்களும் அதோட பின்புலத்துல அதை எழுதுனதுக்கு, இப்போ ஒரு விஷயம் எழுதுறாங்க அப்படின்னா அது ஆரம்பத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மைண்ட் செட்டில் தான் எழுதியிருப்பாங்க. இன்னைக்கு காலகட்டத்தில் அந்த வட்ட எழுத்தா மாறும்போது அந்த மைண்ட் செட் டோட்டலா மாறி அதோட அர்த்தமே மாறதுக்கான சான்சஸ் கூட இருக்கு இல்லையா? அது மொழி வல்லுநர்கள் அவங்களுக்கு தான் இது ரொம்ப துல்லியமா தெரியும். நம்ம போற போக்குல சொல்லிட முடியாது.
அது எந்த வரலாற்று பின்னணியில் எழுதுனாங்க, எந்த சூழ்நிலையில் எழுதுனாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி தான் இன்டர்பிரிட்டேஷன் பண்ணணும். இன்னைக்கு சிக்கல் இன்டர்பிரிட்டேஷனில் தான் இருக்குது. இப்படி நான் புரிஞ்சுக்கிறேன், இப்படி நீ புரிஞ்சுக்கிற, ஆனால் பொதுவாக உண்மைத்தன்மை அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிற அடிப்படை தான் ரொம்ப முக்கியமானது. அப்போது அந்த ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களும் சரி, லாங்குவேஜ் லிங்குவிஸ்டிக் டிபார்ட்மெண்ட் 2 பேருமே ஒரே பேஜில் இருக்கணும். அப்போதான் அது சமூகத்துக்கு கடத்தும் போது ஒரு நிதர்சனமான ஒரு தகவலாக வந்து சேருங்கிறது தான் என்னுடைய பார்வை. ஸோ நம்ம இன்னைக்கு வந்து ஒரு 20-25 பேர் நம்மளோட அலுவலகத்தில் வேலை பார்க்குறவங்க அத்தனை பேரும் ஒரு பொங்கல் செலிப்ரேஷனுக்காக கூப்பிட்டுருக்கோம். இங்கே வந்து கேட்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு எத்தனை உயிரெழுத்து எத்தனை மெழுத்து இருக்குன்னே தெரில. எத்தனை உயிரெழுத்து இருக்குன்னு கேட்டால் அது இருக்கும் ஒரு 200 அப்படின்றாங்க. எத்தனை திருக்குறள் இருக்கும் அப்படின்னா ஒருத்தர் சொல்கிறாரு 1300 அகதிகாரம் இருக்குது அப்படின்றாரு. அப்போ பார்த்தா 13,000 திருக்குறள் இருக்க மாதிரி நம்ம வந்து கணக்கில் வந்து. ஸோ இப்போ தமிழ் இவ்வளோ வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முழுவதும் அவ்வளோ விஷயங்களும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இருந்தும் தமிழில் வந்து இன்னைக்கு எத்தனை உயிரெழுத்து இருக்குது, எத்தனை மெய்யெழுத்து இருக்குது, தமிழில் மொத்தம் எத்தனை எழுத்து இருக்குது, எத்தனை திருக்குறள் இருக்குது, இது எதுவுமே தெரியாமல் ஒரு சமூகம் வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்றப்போ காலப்போக்கில் போகும்போது இந்த தமிழ்ன்ற ஒரு விஷயம் வந்து எத்தனையோ மொழிகள் அழிஞ்சிருக்கு. அந்த மாதிரி தமிழும் காலப்போக்கில் அழிஞ்சு விட்டா என்ன பண்ணுறது அப்படின்றது தான் ஒரு கேள்வி. ரொம்ப கவலைக்கிடமான ஒரு கேள்வி தான். இன்னைக்கு ஸ்டாட்டிஸ்டிக்கல் புள்ளி விவரம் ரீதியாக மக்களுக்கு தெரியாமல் இருந்தாலும் அதனுடைய மரியாதை இருக்கு, அதனுடைய ஏதோ ஒரு சிறப்பு அதுக்கு இருக்குங்கிறது மக்கள் விளங்குறாங்க. இன்னைக்கு இவங்களுடைய அந்த பாரம்பரியமா எல்லாரும் ட்ரெடிஷ்னலாக வந்திருக்கிறாங்கல்ல, இதை பார்க்கும் போதே இதுக்கு ஒரு மரியாதை செலுத்தியிருக்காங்க. இந்த நாளை அனுசரிக்கணும்னா வெயிட் பண்ணியிருக்காங்களே, மெஜாரிட்டி போட்டுட்டு வராங்களே. என்னத்த சொன்னார் சார், எல்லாம் நம்ம சொல்றது செஞ்சிடறாங்களா, சரி போட்டு வருவோம் அப்படின்னு வராங்கல்ல. இது ஒன்று. எழுத்துக்கள் வடிவெளு தெரியலைன்னா அதெல்லாம் கொஞ்சம் ரிவைஸ் பண்ண வேண்டியது இருக்கு. உயிரெழுத்து 12, மெய் எழுத்து 18, ரெண்டும் சேர்ந்தா 216. அப்போ உயிரும் மெய்யும் சேர்ந்தா 30, அப்புறம் 216. ஆயுத எழுத்துன்னு ஒன்று இருக்கு 247 அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு முடிஞ்சிடணும். இந்த விஷயங்கள் ஏதோ ஒரு விதத்தில் இன்னைக்கு எப்படி டெக்னாலஜி ரிலேட்டடாக நம்ம இன்னைக்கு மீம்ஸ்லேயோ இன்னைக்கு நம்ம ரீல்ஸ்லேயோ போடுறோமோ அந்த மாதிரி தமிழ் சம்மந்தப்பட்ட குறிப்பிட்ட ஒரு அடிப்படை விஷயங்களை பற்றி ஒரு பிரச்சாரமோ ஒரு விழிப்புணர்வோ ஏற்படுத்தினா இன்னைக்குள்ள சமூகத்துக்கு ஐடி பீப்புளுக்கு ரொம்ப முக்கியத்துவமாக. கடைசியில் எப்படி சொல்லிட்டீங்க பார்த்தீங்களா, தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு தமிழையே வந்து நீங்கள் வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணுன்ற அளவுக்கு சொல்லிட்டீங்க. ஆமாம், நான் இல்லை யதார்த்தத்தை சொல்கிறேன். இவள்